ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து காதல் திருமணம் அப்படின்னு பரவலாக எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவருடைய காதல் அந்த கதையை பற்றி சொல்ல முடியும்? அண்ணி வந்து பக்கத்து வீடு தான் விருப்பப்பட்டிருக்காங்க. அண்ணனுக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்ணாங்க. அண்ணன் மேலே சில பொய்யான வழக்குகள் இருந்தது. பிஎஸ்பியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஏன் எல்லாரும் ஜெய் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க? ஜெய் பீம் அப்படின்னா மராத்திய கவிஞர் ஒருத்தர் சொல்கிறாங்க. ஜெய் பீம்னா அன்பு, ஜெய் பீம்னா விளிம்பின் நிலை மக்களுடைய கண்ணீர் துளி தான் ஜெய் பீம். ஜெய் பீம் என்ற வார்த்தை வந்து பீம் நதிக்கரையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக நடந்த போரில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அதன் விளைவாக ஜெய் பீம்ங்கிற வார்த்தை அங்கிருந்து அங்கேயும் உருவாவது. ரயில்வே பிளாட்ஃபார்மில் பாபா சாஹேப் அம்பேத்கர் ட்ராவல் பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருந்த கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் தன்னுடைய குழந்தைக்கு சாவித்ரி பாயின்னு பேர் வச்சாங்க. சாவித்ரி பாய் என்பது இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியரும். அவங்க வந்து பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களுக்குமா 1800 ஆண்டுகள்லேயே வந்து பிரிட்டிஷருடைய ஆதிக்கத்தின் காலகட்டத்திலே வந்து அந்த மக்களுக்கு கல்வி மேலே வரணும் அப்படின்றதுக்காக ஊர் தெருவை தாண்டி அந்த பகுதிக்கு போயிட்டு கல்வியை சொல்லித்தரணும். இந்த பகுதியை தாண்டும் போது அவங்க எக்ஸ்ட்ரா 2-3 சாரி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா போகிற வழியில் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய புடவையை இழுத்து கிழிச்சு அவங்கள இந்த புத்தகத்தை தான் காஞ்சிராம் அவர்கள் ஒரே இரவில் 3 தடவை படிக்கிறார். அதை படிச்சுட்டு அவங்க உடனே இந்த தாக்கம் தான் கடைசியில் பிஎஸ்பியாக மாறுது. ஏன்னா இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு, இந்திய குடியரசு கட்சி. அதனுடைய தலைமை வந்து சரியாக இல்லாதனால, இவர் இறந்ததுனால தலைமை சரியாக இல்லாதனால தனியாக வந்து இவர் ஃபஸ்ட்டு அமைப்புகள்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கடைசியாக தான் அரசியல் படுத்தணும், அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரணும்னு எல்லாருமே வந்து ஒரு அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்திருக்காரு. பிஎஸ்பிங்கிறது சும்மா நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கைக்குலிகள், சம்சாக்கள் அப்படின்னு நம்ம அரசியல் தலைவர்களாக மாறக்கூடாதுன்றதுக்காக சில சம்சாக்கள் உருவாங்க. கைக்கூலி அரசியல் புரோக்கர்கள் உருவாங்க. அவங்களோட உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஸ்பீச் எல்லாம் இணையத்தில் வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஏன் சாவித்ரி பாய் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தம்பியா, ஒரு கட்சி நிர்வாகியா, ஒரு நண்பனா ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருந்த கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் தன்னுடைய குழந்தைக்கு சாவித்ரி பாயின்னு பேர் வச்சார். சாவித்ரி பாய் என்றது இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர். அவங்க வந்து பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களுக்குமா 1800 ஆண்டுகள்லேயே வந்து பிரிட்டிஷருடைய ஆதிக்கத்தின் காலகட்டத்திலே வந்து அந்த மக்களுக்கு கல்வி மேலே வரணும் அப்படின்றதுக்காக அந்த பள்ளிக்கூடம் அமைச்சு அந்த மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க தான் வந்து சாவித்ரி பாய். அவங்களுடைய கணவர் தான் ஜோதிபாய் பூலே. ஜோதிபாய் பூலே சமூக சீர்திருத்தவாதி. இங்கே நம்மளுடைய அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தந்தை பெரியார் போல ஜோதிபாய் பூலே ஒரு சமூக சீர்திருத்த. அவங்களுடைய மனைவி தான் வந்து சாவித்ரி பாய் பூலே. கல்வியில் புரட்சி செஞ்சவங்க. இந்த மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இந்த கல்வி போய் சேரணுன்றதுக்காக ஆசிரியரா உருவாகி அந்த மக்களுக்கு கல்வி புகட்டுறாங்க. மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, கல்வியாளர், சமத்துவத்தை நோக்கி பயணிச்சவங்க. அவங்களுடைய பேரு தான் வந்து பெகன்ஜி மாயாவதி அம்மா அண்ணனுடைய குழந்தைக்கு சாவித்ரி பாய் அப்படின்னு பேர் வச்சாங்க. டீச்சர்ஸ் டேவே பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்த்டேவோ ஏதோ ஒன்று தான் வச்சிருக்கணும். ஏன்னா தன்னோட சமூகம் சாராத ஒரு மக்களுக்கு ஒரு கல்வி வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டீச் பண்ண போகிற வழியில் அவங்களுக்கு நிறைய அப்யூஸ் நடந்திருக்கு. உதாரணமாக சாணி எடுத்து போடுறது, கல் எடுத்து அடிக்கிறது, அவங்களுடைய உடைய வந்து உருவிடுறது. புடவை தான் அணிஞ்சிருப்பாங்க, அதை உருவிடுறது. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட சைக்கிள்ல போறப்போ அவங்க மேலேயும் தாக்குதல் டெய்லி நடக்கும். இது 1 நாள் 2 நாள்ல டெய்லி நடக்கும். அதுக்காகவே மாத்து உடைய வச்சிருப்பாங்க. அவங்க அதை தாண்டி போற வரைக்குமே இப்படிதான் போவாங்க. அதுக்கப்புறம் மாத்து உடை அணிஞ்சிட்டு போய் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து திருப்பி இப்படி இது மாதிரிதான். அதாவது ஊர் தெருவை தாண்டி அந்த
பகுதிக்கு போயிட்டு கல்வியை சொல்லித் தரணும். இந்த பகுதியை தாண்டும் போது அவங்க எக்ஸ்ட்ரா 2-3 saree எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா போற வழியில ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய புடவையை இழுத்து கிழிச்சு அவங்கள சாதிய வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தன் சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்கு கல்வி பெறணுன்ற உண்மையா உழைச்சவங்க. அவங்களோட பேரு தான் சாவித்திரிபாய். அந்த அப்படிப்பட்ட சாவித்திரிபாய் பேரை தான் தன்னோட குழந்தைக்கு குழந்தைக்கு ஆம்ஸ்டாங். அதுல அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். வெகஞ்சி வச்சது வந்து பேர் வச்சது, எதுவும் இந்த பேர் எடுத்திருக்கிறது ரொம்ப அவருக்கு சந்தோஷம். பிஎஸ்பியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஏன் எல்லாரும் ஜெய் பீம் அப்படின்னு சொல்றாங்க? ஜெய் பீம் அப்படின்னா மராத்திய கவிஞர் ஒருத்தர் சொல்றாங்க. ஜெய் பீம்னா அன்பு, ஜெய் பீம்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் துளி, ஜெய் பீம்னா ஆர்கனைஸ், அதாவது விளிம்பின் நிலை மக்களுடைய கண்ணீர் துளி தான் ஜெய்பீம். இந்த ஜெய்பீம் என்ற வார்த்தை வந்து எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்குதோ அதுக்கு எதிரான சொல், எங்கெல்லாம் சமத்துவம் இருக்குதோ அதுக்கு ஆதரவான சொல். இந்த ஜெய்பீம் என்றது வந்து இந்த முழக்கத்தின் மூலமா எல்லாரையும் அன்பாகவும் சகோதரர்களாகவும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு முழக்கம் தான் ஜெய்பீம். இது பாபா சாஹிப் அம்பேத்கரை ஒரு வணங்குறதும் அவருடைய புகழ பறைசாற்றும் போலதான் அந்த ஜெய்பீம். அப்ப அந்த அவருடைய தத்துவத்தை நான் ஏத்துக்கிட்டேன், இந்த ஈக்குவாலிட்டியை நான் ஏத்துக்கிட்டேன், இந்த சமத்துவம் சகோதரத்துவம் உள்ள இந்த கொள்கையை நான் ஏத்துக்கிட்டேன், ஜெய்பீம்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலியமா இந்த மக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுதான் அந்த முழக்கம். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு அந்த ஜெய்பீம் படத்திலே லாஸ்டா போட்டிருப்பாங்க அந்த கவிதை. அதுக்கான அர்த்தம் அது ஏதோ ஒரு பிஎஸ்பிக்கு மட்டுமான முழக்கம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இது வந்து இந்திய மக்கள்ல பெரும்பான்மை மக்கள்னா எல்லா மக்களுக்குமான ஒரு சொல் தான். அன்பா இருங்கப்பா அப்படின்றது வந்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானதோ அது மாதிரி ஜெய்பீம். ஆமா, ஏன்னா நம்ம ஒரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு விஷயத்த இப்ப ஜெய்பீம்னு சொன்னா மட்டும்தான் அதுக்கு கீழே நம்ம ஆர்கனைஸ் ஆகும். இப்போ மகாத்மானா அங்கேயும் மகாத்மா, இங்கேயும் மகாத்மா. ஆனால் நம்ம பாபா சாஹிப்பை மட்டும்தான் அண்ணல் அம்பேத்கர் இது அதுன்னு வேற வேற அடைமொழிகள் வச்சு, அப்போ இங்கேயே வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க, நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு நமக்கு விஷயமே என்னன்னா ஆர்கனைஸ் பண்ண விடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பேரே வைக்கிறாங்க. ஸோ பெயர்லையும் வந்து பிரிவினையை எப்படியெல்லாம் புகுத்தலாம்னு நல்லா உட்காந்து யோசிச்சு பண்ற விஷயம்தான் இது. சிம்பிளா இருக்கிற எல்லா பிரிவினையும் உடைச்சிட்டு ஒன்னா இருங்க, அப்பதான் நீங்க வந்து வாழவே முடியும். உங்களுக்கான ஓட்டை வந்து கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆட்சியாளர்களும் கரெக்டா இருப்பாங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா அது உங்களோட உரிமைன்னு சொல்றோம். அது வந்து நீங்க 1000 ரூபாய் வாங்குறதுக்கான உரிமை கிடையாது, அது உங்களை ஆள்றதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கன். அதுதான் நீங்க வந்து அது வந்து காசு டோக்கன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தப்பு. நீங்க அதான் உங்க பிரிவினைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே இதா இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிறீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, இல்ல ரொம்ப படிக்கிறவங்க இருப்பாங்க, போர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆனா ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி மொத்தமா இருக்கு, அதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்கணுமா, இல்ல இந்த பையனுக்கு பரவாயில்ல இவனுக்கு ஹோம்ஒர்க் வரல, அந்த மாதிரி அந்த டீச்சருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு மேல வர்றதுக்குன்னு. அதை அப்படியே நீங்க வந்து அரசியல் அப்ளை பண்ணி பாருங்க. ஜெய்பீம் அப்படிங்கிறது அன்பின் முழக்கம் அல்ல, அது வெற்றியின் முழக்கம். அப்படிதான் இல்லையா? பீம் நதிக்கரையில ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக நடந்த போர்ல ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதன் விளைவா ஜெய்பீம்ங்கிற வார்த்தை அங்கிருந்து அங்கேயும் உருவாவது. ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் டிராவல் பண்ணும்போது அங்கேயும் உருவாகுது ஜெய்பீம் என்ற வார்த்தை. ஜெய்பீம்ன்றது ஆர்கனைஸ், இந்த மக்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த முழக்கத்தின் மூலியமா ஒரே ஒரு முழக்கத்தின் மூலமா ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த ஜெய்பீம்னா அன்பு, இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி ஒரு பயணம். இதுதான். ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து காதல் திருமணம் அப்படின்னு பரவல எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவருடைய காதல் அந்த கதையை பத்தி சொல்ல முடியுமா? அது அண்ணி வந்து பக்கத்து வீடு தான், விருப்பப்பட்டிருக்காங்க. அண்ணனுக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்ணாங்க. அண்ணன் வந்து அண்ணன் மேல சில பொய்யான வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகள்லாம் சரிப்படுத்தி அது முறையாக அதிலிருந்து வெளியே வந்துட்ட பிறகு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்குமே பல ஆண்டுகள் வந்து அண்ணி வந்து வெயிட் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல சிறப்பான முறையில் பௌத்த முறையில் ஒரு திருமணம் நடந்தது. அது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருந்தது.
சாப்பாடு வந்து வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ திருவிழா விட பெருசா இருந்தது. அந்த அந்த மேரேஜ் காலையில இருந்து ஈவினிங் வரையும் நடந்தது. ஈவினிங் வரையும் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டது. இது இது வந்து ஒரு அம்பானி திருமணத்தில் நாங்கள் போக முடியாது. அம்பானி திருமணத்துக்கு நாங்கள் அளவு கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு திருமணம் பண்றது நம்ம அழைக்கிறாங்கல்ல, எங்க அண்ணா அந்த மாதிரி. நாமளும் மிகப்பெரியவங்க தான், நாமளும் தலைவர்கள் தான், இந்த சொசைட்டில நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த திருமணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணி எல்லா மக்களுக்கும் வர வச்சு எல்லாருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் சாப்பாடு, இந்த சைடு வெஜிடேரியன் இந்த சைடு நான் வெஜிடேரியன், அவ்வளோ அன்பா பரிமாறி போச்சு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் லேட்டா திருமணம் பண்ண என்ன காரணம்? அதுதான் சொன்னீங்களே, அவர் மீது பொய்யான அந்த வழக்கு தான் காரணமா? சில பொய்யான வழக்குகள் இருந்தது, அதெல்லாம் சரிப்படுத்திட்டு அண்ணன் மேரேஜ் பண்ணிக்கிறார். இதுதான் லேட் மேரேஜுக்கான காரணம். ஆமா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் அட்வொகேட் தான் இல்லையா? இப்ப படிக்கும் போது எதுவும் இல்லவா? அப்படியா? அண்ணன் அவர்கள் வந்து பாபா சாஹேப்போட கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கிறது வந்து அப்ப அந்த ஏரியா ஒரே இடம் தானே, ஒரே ஏரியாங்கனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, பரிச்சயமா இருக்கு. அண்ணியும் கிட்டத்தட்ட இல்லை, அண்ணியும் வந்து இதே எண்ணத்தோட இருக்கனால எப்படி சொல்றது, நமக்கு பிடிச்சிடும் இல்லைங்களா, நமக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும் போது அவரை பிடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பொற்கொடி அவர்கள் தான் காத்திருந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கல்யாணம் பண்ணாங்களா, அல்லது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான்? இரண்டு பேருமே பரஸ்பரமா வெயிட் பண்ணி தான் மேரேஜ். யார் யாருக்காக காத்திருந்தா? அண்ணன் அன்னிக்காக காத்திருந்தாங்க, அண்ணி அண்ணனுக்காக காத்திருந்தாங்க. யாரு யாரை காக்க வச்சா? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொற்கொடியை காக்க வச்சாங்களா, பொற்கொடி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்க காக்க வச்சாங்களா? ஒரு சூழ்நிலை தான் ரெண்டு பேருமே காக்க வச்சிருச்சு. ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்களே, நான் இன்னாருக்காக காத்திருக்கேன் அப்படின்னு காத்திருக்கிறேன். அண்ணன் மேல ஒரு சில பொய்யான வழக்குகள் இருக்குங்களே, அந்த சூழ்நிலையினால அண்ணி. அப்ப உங்க அண்ணன் தான் அண்ணிய காத்திருக்க சொன்னது. அண்ணி காத்திருக்க ரெடி, நீங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ எல்லாமே முடிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்றதோட அந்த எண்ணத்துல இருக்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்காக அண்ணனும் செஞ்சு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அவங்களுக்காக இவங்க பண்ணிருக்காங்க, இவங்களுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பரஸ்பரம் தான். சோ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய காதல் கல்யாணம் ரொம்ப தாமதமா நடக்க இதுதான் காரணம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை யாரு பார்க்க போனாலும் ஒண்ணு புத்தர் சிலை கொடுப்பாரு அல்லது புக்ஸ் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது புக்ஸ் கொடுத்துருக்காங்களா? என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம்? எனக்கு இது வரைக்கும் 21 புக்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும், மானியவர் காஞ்சிராம். ஆக்சுவலா ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் நீங்கள் ஆட்சியாளர்களாக மாற வேண்டும். இவர் தான் வந்து மானியவர் காஞ்சிராம், இவர் தான் வந்து பிஎஸ்பியோட ஃபவுண்டர். ஓகே. அண்ணா வந்து இறக்கும்போது இவரை பத்தி ஒரு வீடியோ உங்க சேனல் பெருசானதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்ப பார்க்க வியூவர்ஸ் இருப்பாங்க, மானியவரை பத்தி ஒரு கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும்னு பேசிட்டு இருந்தாரு. ஒரு நைட்ல எனக்கு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு மேல இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எங்களுக்கு. இது அனலைஸ் ஆஃப் காஸ்ட், ஜாதி ஒழிப்பு. இந்த புத்தகத்தை தான் காஞ்சிராம் அவர்கள் ஒரே இரவுல 3 தடவை படிக்கிறார். அதை படிச்சுட்டு உடனே இந்த சமூகத்துக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தின் மூலியமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்ட்டு அந்த நைட்ல தான் முடிவு பண்றார். ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபடுங்கள். இந்த புக்கு வந்து இது வந்து காஞ்சிராம் அவர்களுக்கு ஒருத்தர் வந்து அன்பளிப்பா கொடுக்கும்போது இதை படிக்கிறாரு. படிக்கும்போது ஜாதியை பத்தின இவருடைய கண்ணோட்டம் மாறுது. அதுக்கப்புறமா பாபா சாஹேப் ஃபர்ஸ்ட் இவருடைய இறப்புல இருந்து தான் இவருடைய தாக்கம். இப்ப இவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கனோட இறப்பு எப்படி ஒரு தாக்கமோ இவருடைய இறப்புல தான் காஞ்சிராம் அவர்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாவே சமூகத்தை பத்தின அந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த தாக்கம் தான் கடைசியில பிஎஸ்பியா மாறுது. ஏன்னா இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு, இந்திய குடியரசு கட்சி. அதனுடைய தலைமை வந்து சரியா இல்லாதனால, இவர் இறந்ததுனால தலைமை சரியா இல்லாதனால தனியா வந்து இவர் ஃபர்ஸ்ட் அமைப்புகள்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடைசியா தான் அரசியல் படுத்தணும், அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரணும்னு எல்லாருமே வந்து ஒரு அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வந்திருக்காரு. பிஎஸ்பிங்கிறது சும்மா நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டிசிப்ளின், ஸ்ட்ரக்சர்டு, ஒரு ஸ்டாண்டர்டு இருக்கும். மாயாவதி அம்மாவை சூஸ் பண்ணதும் அந்த வகையில தான். இது ஃபுல்லா படிக்கும்போது நமக்கு தெரியும். அடுத்தது ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபடுங்கள். ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாமே ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபடணும்
அது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இருந்தால் அந்த தத்துவம் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் ஒரு தலைமையின் கீழே ஒன்றிணைன்றது தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். நாகலோகான்னு ஒன்று இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சொல்லுவார், இந்த இந்தியாவுடைய வரலாறு பிராமணிசத்துக்கும் பௌத்தத்துக்கும் நடந்த போர் தான் அப்படின்ட்டு. அந்த போர் சம்பந்தமான ஒரு வரலாறு, நம்ம எப்படி வரலாறு மாறுது, இந்தியாவுடைய வரலாறு எப்படி மாறுது, நம்முடைய கலாச்சாரம்லாம் ஒரு மதத்தின் பேரில் எப்படி மாறுது. ஒரு மஞ்சள் பூசுறது ஒரு இந்துவோடைய பொருளாக பார்ப்போம், ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு இந்துவோட பொருளாக பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு சில பொக்கிஷங்கள் வந்து எப்படி மதமாக மாற்றினாங்க, எப்படி வந்து ஜாதி உருவாச்சு, எப்படி அப்படின்றத வந்து அந்த வரலாறு வந்து நாகலோகா என்ற புத்தகத்தை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கைக்கூலிகள், சம்சாக்கள் அப்படின்னு நம்ம அரசியல் தலைவர்களாக மாறக்கூடாதுன்றதுக்காக சில சம்சாக்கள் உருவாங்க, கைக்கூலி அரசியல் புரோக்கர்கள் உருவாங்க, அவங்களோட உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு மாணிவார் காஞ்சிராம் வந்து இந்த புக்கை வெளியிட்டார். இந்த புக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. புத்தரா கார்ல் மார்க்ஸா, தலைப்பு வித்தியாசமா இல்ல, புத்தரா கார்ல் மார்க்ஸ், ரெண்டு பேருமே மாபெரும் ஆளுமைகள். விடுதலைக்கான வழி, பண்டிதர் அயோத்திதாசருடைய. ஓகே, இவ்வளவு புத்தகங்கள் சொல்லியிருக்கீங்களே, கிட்டத்தட்ட இந்த எல்லா புத்தகங்களுமே உங்களுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தாரா, வேற வேற தருணங்கள்ல கொடுத்தாரா? இல்ல, ஒரு சில புத்தகங்கள் வந்து வேற தருணங்கள் கொடுத்தாரு, ஒரு சில புத்தகம். உங்களுக்கு என்ன புத்தகங்கள் மெயினா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடுத்துருக்காரு? இது எப்படின்னா, நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி படிச்சிங்களா, படிச்சுட்டு கற்றுக்கிட்டு அரசியலை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பேசணும், அப்போ நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு தேவையானது நான் கொடுக்குறேன், என்னென்ன புக்கு வீட்டில் இருக்குன்னு கேட்குறாரு. இதெல்லாம் இருக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொந்தமாக பதிப்பகம் வச்சுருக்காரு இல்லையா, அதில் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, எதையுமே மிஸ் பண்ணாலும் நம்ம ஏதோ ஒரு சாப்டர் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும், ஒரு வரலாறை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான ஒரு விஷயம். ஸோ படிச்சுட்டு அப்போ உங்களுக்கு தெளிவு வரணும், இல்லைன்னா அதுதான் இதை படிச்சுட்டு நான் அவர்கிட்ட பேச போகிற டைமில் தான் அவர் இல்லாமல் ஆயிடுறாரு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல தோணுது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த பூமியிலிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போன ஒரு 2 துளி தான் நீங்க 2 பேரும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. நிறைய துளிகள் இருக்குது, வெளியில வராம இருக்குது. நாங்க கொஞ்சம் பேர் வெளியில தெரிஞ்சிட்டோம், ஆனா வெளியில தெரியாத இன்னும் வந்து ஆம்ஸ்ட்ராங் மேல மிகப்பெரிய அன்பு, வெறி அந்த இருக்கிறவங்க இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புனா கூட நீங்க அவங்க போற முகங்கள்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா இருக்காரு, நீங்க பேசாததுனால அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நன்றி, தேங்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. GRT शुभ आरंभम GRT ज्वेलर्स.